ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் கண்டினியூஷன் சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம இப்போது டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு கோட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மூதாதையர்கள்ட்ட இருந்து நம்ம லேண்டை வாங்கலையே தவிர்த்து நம்ம சில்ட்ரன்ட்டேருந்து அந்த லேண்டை ஸ்நாட்ச் பண்ணியிருக்கோம், பாரோ பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படின்னா நம்ம இப்போல்லாம் ரொம்பவே இந்த பொல்யூட் பண்ணுறோம், டெவலப்மெண்ட்னு பேரை சொல்லிட்டு ரொம்பவே பொல்யூட் பண்ணுறோம், ரொம்பவே அந்த நம்ம என்விரான்மெண்ட்டை நாசாக்குறோம். அதை தான் சொல்ல வராங்க. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் எப்போவுமே டெவலப்மெண்ட் ஷுட் டேக் பிளேஸ் விதவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஃபார் ஃப்யூச்சர். அதுதான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு மீனிங். அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியா, அப்புறம் எக்ஸாஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கிரவுண்ட் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் இப்போலாம் ஓவர் யூஸ்னால அவங்க இந்த சில அக்ரிகல்ச்சர் இடத்துல ப்ராஸ்பரஸ் ரீஜியன் இந்த பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் இந்த நிறைய அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறதுனால கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே பொல்யூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி எடுக்கிறனால இங்கே ரொம்பவே பொல்யூட் ஆகுது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே பொல்யூட் ஆகுது. அதுதான் இந்த கேஸ். எக்ஸாஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் க்ரூட் ஆயில் பற்றி. க்ரூட் ஆயில் இப்போல்லாம் ரெனியூவபிளாக இருக்கிறனால அது ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகுது. இப்போல்லாம் அது குறைஞ்சிட்டே வருது. அதனால் போர் மூலியமாக நம்ம மற்ற கண்ட்ரீஸ்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறாங்க. அதனால் மிலிட்ரி வழியாக அந்த யூஎஸ்ஏக்கு எக்ஸாம்பிள், யூஎஸ்ஏ லோ ரிசர்வ்ஸ் இருக்குது அவங்களுக்கு, இந்த க்ரூட் ஆயில் ரிசர்வ். அதனால் அவங்க மிலிட்ரி வழியாகவும் எக்கனாமிக் பவர் வழியாகவும் மற்ற கண்ட்ரீஸ்டேருந்து இந்த க்ரூட் ஆயிலை வாங்குகிறாங்க. அதுதான் இதில் உள்ள மீனிங். இதை 2 கேஸ் ஸ்டடிக்கு கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம ரெனியூவபிள் ரிசோர்ஸை ரொம்பவே பாதுகாக்கணும். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், அதாவது கன்வர்ஷனல் ரிசோர்ஸை ரொம்பவே பாதுகாக்கணும். அதுதான் இதுக்கு மெயின். இது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் நம்ம பாதுகாக்கணுமே தவிர்த்து அதை அழிக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சுது. இது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டவுட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஏதாவது டவுட்னா.